வணக்கம். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்க எப்படி வந்து உள் வளர்ச்சி வந்து எப்படி அடையணும்? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் சரிங்களா? ஸோ அதுவும் ட்வின் ஃப்ளேம் பயணத்தில, இரட்டை சுடர் பயணத்தில வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா, நீங்க கண்டிப்பா வளரணும். நீங்கள் உள்தன்மையில் நீங்க வந்து வளர்ந்தா தான் வந்து இந்த ஜர்னியே வந்து உங்களுக்கு வந்து அமைதிய வந்து குடுக்கும். நீங்க உள்தன்மையில வளராம எனர்ஜிய வந்து வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து வளர்ச்சி வந்து அடையவே அடையாது. அதாவது என்னன்னா, இப்ப ஹார்ட்ல இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து அத வந்து மேல 3 ஐக்கோ, உங்களுக்கு வந்து சகஸ்ராருக்கோ மாத்தணும் அப்படின்னு சொன்னா, அது வந்து ம் இதுக்கு வந்து உங்க எனர்ஜிய வந்து மேல் நோக்கி வந்து எழுப்பணும். சரிங்களா? அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செலிபஸி வந்து மெயின்டெயின் பண்ணணும். இதுதான் வந்து நெறைய பேர் வந்து தப்பு பண்றது. இப்போ ரெட்டை சுடர் பயணத்தில நீங்க பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு சாதாரண ஒரு லவ் வந்து கிடையாது. சரிங்களா? இது வந்து ஒரு ஆழமான அதாவது ரொம்ப ரொம்ப டீப்பஸ்ட் வந்து ஆன்மீக விழிப்புணர்வுக்கான ஒரு பயணம். அப்போ வந்து அதாவது எல்லா லெவல்லயும் இருந்து நீங்க வந்து அக்யூரேட்டா இருந்தால் தான் உங்களுக்கு வந்து உங்களோட உள்தன்மை வந்து வளரும். ஸோ எனர்ஜிய வந்து முதல்ல சேமிக்க தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. அப்போ வந்து குண்டலினி சக்தி வந்து மேல எழும்பும். அப்போ குண்டலினி சக்தி வந்து மேல எழும்பும்போது தான் உங்களுக்கு வந்து சக்ராஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகும். அப்போ வந்து சக்ராஸ் வந்து நீங்க அத வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, எல்லா சக்ராஸும் வந்து ஆக்டிவேட்டே நடக்காது உங்களுக்கு. அப்போ மேல் தன்மையில் நீங்கள் வந்து சக்ராஸ உயர்த்தி கொண்டு போணும் அப்படின்னு சொன்னா, அ உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, உங்க குண்டலினி சக்தி எழும்பும்போது, செலிபஸி வந்து மெயின்டெயின் பண்ணணும். செலிபஸி வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு இருந்தால் தான், அந்த குண்டலினி வந்து மேல் எழும்பும். அப்பதான் உங்களுக்கு வந்து நல்லா தெளிவு கிடைக்கும். அப்புறம் வந்து உள் உணர்வுகள் வந்து அக்யூரேட்டா கிடைக்கும். ஆன்மீக முன்னேற்றம் உங்களுக்கு வந்து மெயினா நடக்கும். சரிங்களா? நீங்க உங்க இதில முன்னேறணும் அப்படின்னு சொன்னா, இத செஞ்சு தான் ஆகணும். அப்பதான் வந்து ஆசை என்னதா மாறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அன்பா மாறும். ஆக்சுவலா நம்மளுக்கு வந்து ஆசை தான் வந்து இருக்கும். அதை வந்து எப்படி வந்து அன்பா கிரியேட் பண்ணணும். அதாவது எல்லாத்தையுமே வந்து ஒரு கிரியேட்டிவா அதாவது கன்வர்ஷன் பண்றதுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. அப்போ வந்து இது வந்து உடல் ஈர்ப்புக்காண்டி அல்ல அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு ஆத்ம அன்பு. சரிங்களா? ஸோ அந்த அட்டாச்மெண்ட் வந்து குறையணும். ஈகோ வந்து டிசால்வ் ஆகுறதுக்காண்டி தான். இதெல்லாம் நடக்கிறதுக்காண்டி தான் இந்த இந்த பயணமே வந்து இருக்கு. ஸோ வந்து அடுத்தவங்கள வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கோ, உங்களுக்கு வந்து இது பண்றதுக்கோ இந்த பயணம் வந்து கிடையாது. ஸோ செப்பரேஷன் ஃபேஸ் அப்படிங்கிறதே என்ன அப்படின்னா, ரன் அ சேஸ் அ டைனமிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய உடல் ஆசை, மனவேதனை இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா மாறும். அப்போ வந்து என்ன அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் ஐய்யய்யோ! நம்மளுக்கு வந்து ஆசைகள் ரொம்ப இருக்கே! நம்ம என்ன பண்றது? அப்படின்னு நீங்க குழப்பிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த குழப்பம் வந்து எத்தனை வருஷ காலம் ஆனாலும் நீங்க கவலைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும். சரிங்களா? அப்ப என்னன்னா, இந்த செலிபஸி அதாவது இந்த சாக்ரட் எனர்ஜிய வந்து நீங்க வந்து சேவ் பண்ணும்போது தான், உங்களுக்குள்ள உள்ளதை வந்து குணப்படுத்த உங்களுக்கு வந்து ரொம்ப 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 சுலபமா இருக்கும். சரிங்களா? ஸோ வெளியில உள்ளதுக்காண்டி இல்ல. உங்களோட ஆண் சக்தியும், பெண் சக்தியும் வந்து சமநிலைப்படுத்துறதுக்காண்டி தான். அப்போ வந்து வெளிப்புறத்தை இப்ப எல்லாமே சொன்னதான். வெளியில வந்து தேடாதீங்க, தேடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இப்போ நீ எதுக்கு வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா, உன் உன் சக்திய வந்து நீங்க சேகரிக்கணும். ஆசை வந்து என்ன பண்ணணும்னா, பியூரிஃபை ஆகணும். சரிங்களா? அந்த பியூரிஃபிகேஷன் நடக்கணும் அப்படின்னு சொன்னா, இத வந்து செஞ்சு தான் ஆகணும். இது கஷ்டமா இருந்தாலும் இத செய்து தான் ஆகணும். ஈகோ வந்து கரைக்கணும். உள்ள வந்து உங்களுக்கு வந்து ஒன்றியணும். ஸோ உங்களுடைய சக்ராஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகணும். அந்த சக்ராஸ் ஆக்டிவேட் ஆகுறதுக்கு உங்களுடைய சாக்ரட் செக்சுவல் எனர்ஜியை சேவ் பண்ண வந்து தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. இந்த சேவ் இல்ல அப்படின்னு சொன்னா, இது இது உங் உங் நீங்க வந்து வளரவே மாட்டீங்க. நீங்க குடுத்துக்கிட்டே இருப்பீங்க. பேசிக்கலா ஃபெமினைன் எனர்ஜிக்கு வந்து நான் வந்து ரொம்ப சொல்லிக்கிறேன் நானு. ஃபெமினைன் வந்து குடுக்குறதை வந்து எப்போ வந்து நீங்க வந்து ஸ்டாப் பண்றீங்களோ, எப்போ நீங்க வந்து பெறுறதுக்கு அதாவது வாங்குறதுக்கு வந்து நீங்க வந்து தயாரா இருக்கிறீங்களோ, அந்த டைம் தான் உங்களுக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, உங்களுக்கான மாற்றம் கிடைக்கும். ஒரு மேடம் கூட அன்னைக்கு வந்து கேட்டிருந்தாங்க. ஏன் வந்து அம்
அதாவது மேஸ்குலினை பற்றி சொல்லியிருந்தாங்க. அதை டீப்பாக நான் போடுறேன். இப்போ கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால, கொஞ்சம் வேலையில் இருக்கிறதுனால நான் போட முடியல. எனக்கு நிறையா இருக்குது, எடுத்து வச்சுருக்கிறேன் எல்லாமே. நான் எப்போமாவது ஃப்ரீ டைமில் வந்து போடுறேன். அதில் வந்து நான் முக்கியமாக என்ன சொல்லிக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஏன் வந்து இப்படி நடக்குது இதை யோசிக்கணும். சரிங்களா? ஏன் அப்படின்னா, ஃபெமினைன் வந்து டிவைன் ஃபெமினைன் வந்து இதுவே என்ன அப்படின்னா, நீங்கள் எப்போ வந்து குடுக்கிறதை வந்து ஸ்டாப் உங்களுக்குள்ள மேலே எழுப்புறதுக்கு நீங்கள் தயார் பண்ணுறீங்களோ அந்த நேரத்தில் தான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். நல்லா யோசித்துக்கோங்க. இது வந்து ஃபெமினைனுக்கு வந்து நான் அக்யூரேட்டாக ரொம்ப 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 சொல்லிக்கிறேன் நான். ஸோ இது ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் இந்த சாக்ரட் எனர்ஜியை நீங்கள் சேவ் பண்ண 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 நீங்கள் வந்து ஏன் வந்து நான் வந்து உயரலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. இதுக்கு மெயின் ரீசனே வந்து இதுதான். சரிங்களா? இது உள்ள டீப்பாக போனால் பயங்கரமாக போகலாம். ஸோ இதை தெரிஞ்சுக்கணும் நீங்கள் முதல்ல. அப்போ உங்களுடைய குண்டலினி வந்து ஆக்டிவேட் ஆகணும். நீங்கள் எப்போதுமே கஷ்டத்தில் என்றைக்குமே வந்து இறை வந்து ஒரு மேஸ்குலினை மட்டும் நல்லா இருந்துட்டு ஒரு ஃபெமினைனை மட்டும் கிடையவே கிடையாது. அந்த பிரபஞ்சத்துக்கு வந்து மேஸ்குலினும் ஒன்று தான், ஃபெமினைனும் ஒன்று தான். சரிங்களா? ஸோ ஒரு மேஸ்குலின் மட்டும்தான் உயர்ந்துக்கிட்டே போகிறான், ஃபெமினைன் ஏன் வந்து உயரலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆதங்கப்படுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்குள்ள உள்ள தப்பு இருக்குது. கொடுக்குறதை ஸ்டாப் பண்ணுங்கள். உங்களுடைய சாக்ரட் செக்ஷுவல் எனர்ஜியை சேவ் பண்ண கற்றுக்கோங்க. இதை தேடுங்க. இதை எப்படி சேவ் பண்ணலாம்? நம்ம வந்து எது மூலமாக இதெல்லாம் லீக் ஆகுது, அந்த லீக்கை வந்து நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணுங்கள். என்னைக்கு வந்து லீக்கை நீங்கள் ஸ்டாப் பண்ணுறீங்களோ அன்னைக்கு வந்து நீங்கள் உள்தன்மையில் வளர ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுடைய சக்ராஸ் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணும். நீங்கள் அதாவது இந்த பயணமே என்னன்னா, நீங்கள் வளர்றதுக்காண்டி தான், நீங்கள் வாழ்றதுக்காண்டி தான். சரிங்களா? மற்றவங்களுக்கே வந்து கொடுத்துட்டு இருக்கிறதுக்காண்டி உள்ள பயணம் வந்து இது கிடையாது. நம்ம வாழணும். சரிங்களா? ஸோ இந்த பயணம் வந்து ஒரு செல்ஃப் லவ், ஒரு செல்ஃப் கேர் நீங்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இப்படியே புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதான் உட்காந்து. சரிங்களா? அந்த புலம்பல் வந்து நீங்கள் எத்தனை வருஷம் ஆனாலும் சரிங்க, உங்களுக்கு வந்து மாறவே மாறாது. ஸோ நம்மளுக்கு இது தொடர்ந்து இருக்கே. அதாவது ஃபஸ்ட்டு வந்து புரியாது தான் உங்களுக்கு. ஏன் வந்து இப்படி இருக்குது? நானுமே அப்படி இருந்தவள் தான். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து எனக்கு புரியவே புரியாது. ஏன் திருப்பி திருப்பி நீங்கள் அதை யோசிக்க தான் உங்களுக்கு வந்து தெரியும். ஏன் அப்போ நான் உள்தன்மையில் என்ன தப்பு பண்ணுறேன்? ஏதோ ஒன்று பண்ணுறேன். சரிங்களா? உங்களுக்கு இப்படி வந்தது, நீங்கள் வருஷ காலமாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னாலே நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிடும். என்ன தப்பு பண்ணுறோம்? என்ன பண்ணுறோம்? ஏன் வந்து இந்த லூப்புக்குள்ளே நம்ம வந்து சுற்றிட்டு இருக்கணும்? எதனால் இப்படி நடக்குது? இதை நீங்கள் பிடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் உயர்ந்துருவீங்க. அதுக்கு உயர்றதுக்கு காரணம் என்னன்னா, உயரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, நீங்கள் வந்து வளரணும்னு நினச்சிங்கன்னா எல்லா சக்கராஸும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ண வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ எல்லா சக்கராஸும் எப்படி ஆக்டிவேட் பண்ண முடியும்னா, உங்களுடைய செக்ஷுவல் எனர்ஜியை லீக் அவுட் பண்ணவே கூடாது. அது வந்து நிறைய விதத்தில் வந்து லீக் ஆகும். நீங்கள் வந்து அதை நெட்டில் சர்ச் பண்ணுங்கள், எப்படியெல்லாம் லீக் பண்ணுறோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு ஒன்றொன்னா ஸ்டாப் பண்ணி அடைச்சிட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து கிரியேட்டிவ் எனர்ஜி வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ உங்களோட ஆசை வந்து அன்பாக மாறிடும், அன்பு வந்து சேவையாக மாறிடும். ஸோ இது வந்து என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து உயர ஆரம்பிச்சிருவீங்க. இப்போது ஏன் வந்து இந்த ட்வின் ஃப்ளேம்ஸ் எல்லாமே சென்சிட்டிவ், இப்போ மெயின் ரீசன் வந்து எதுக்காண்டி இவங்களுக்கு எல்லாம் லீக் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுடைய கண் பார்வைனாலேயே நம்ம வந்து எனர்ஜியை வந்து லீக் பண்ணுவோம். அதாவது நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணுங்கள். சரிங்களா? என்னென்னத்தெல்லாம் நம்ம வந்து லீக் பண்ணிகிட்டு இருக்கிறோங்கிறது அப்போ தான் ஏப்பா இதெல்லாம் இவ்வளோ லீக் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அதாவது கனவுகளில் லீக் பண்ணுவோம். சரிங்களா? கண் பார்க்குற பார்வையில் லீக் பண்ணுவோம். ஃபிசிக்கல் டச் இல்லாமையே வந்து லீக் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ ஏன் அப்படின்னா, இது நம்மளோட பயணத்தில் மனம் மட்டுமே கிடையாது, நர்வஸ் சிஸ்டமும் எனர்ஜி பாடியும் சேர்ந்ததுக்கான ஒரு பயணம். ரொம்ப ரொம்ப இன்டென்ஸான ஒரு இது. சரிங்களா? ஸோ உங்களுடைய லஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து சாக்ரடாக கன்வெர்ட் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த சனத்தில் இருந்து நீங்கள் வந்து உங்களோட வளர்ச்சி வந்து ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அப்போ இது இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து உங்களுடைய விழிப்புணர்வு கொடுக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. சரிங்களா? அப்போ வந்து அந்த ஆண்மை இணைப்புனா என்ன? நம்மளுக்கு பரஸ்பரமா 2 பேரும் வந்து எப்படி வந்து ஆஃப் வந்து மெயின்டெயின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ரொம்ப ரொம்ப வந்து கஷ்டம் தான். நீங்க உள்ள பட என்ன நடக்கும் அப்படின்னா, அக்யூரேட்டா தெரிய ஆரம்பிக்கும். இதுல நெறைய தப்பு பண்றது யாருன்னா, ஃபெமினைன் தான் தப்பு பண்றது. சரிங்களா? அதனால தான் ஃபெமினைன் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ செலிபஸி ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட சக்தியை வந்து வீணாக்க கூடாது. எதுலலாம் முதல்ல வீணாக்குறீங்க அப்படிங்கிறத முதல்ல நீங்க லிஸ்ட் எடுங்க. அதை ஃபுல்லுமே கட் பண்ணுங்க. கட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஹார்ட்ல நிக்கிறத
மேலே ஏற்றி கொண்டு போங்க. க்ரவுன் வரைக்கும் நீங்கள் கொண்டு போங்க. நிச்சயமாக நீங்கள் சக்தியை சேகரிச்சிட்டீங்க அப்படின்னா உங்கள் க்ரவுன் வரைக்கும் போகும். முக்கியமாக நான் ஃபெமினைனுக்கு தான் வந்து இதை படித்து நான் வந்து சொல்கிறேன். மோஸ்ட்லி வந்து நிறைய ஃபெமினைன் இப்போ பார்க்கும்போது ஒரு கலெக்டிவான இது. மேஸ்குலினுக்கு வந்து டைம் கொடுங்க. அவங்க வந்து அவங்களுடைய நீங்கள் அப்படியே அவங்களே வந்து நீங்கள் வந்து உயர்த்தணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாதீங்க. கலெக்டிவான ஒரு மெசேஜ் இது, சரிங்களா? ஸோ நீங்கள் முதல்ல நீங்கள் வந்து உயர்ந்துட்டீங்க ஆல்ரெடி. ஆனால் அந்த அந்த அவேக்னிங் ஒரு இது வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிகிட்டே இருக்கிறீங்கன்னா அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. அவங்களுடைய வளர்ச்சியை மட்டும்தான் நீங்கள் வந்து கவனித்து கொண்டே இருக்கிறீர்கள். அது கிடையாது. நீங்கள் வளரணும், சரிங்களா? நீங்கள் வளரணும் அப்படின்னா உங்களுடைய சாக்ரட் செக்சுவல் எனர்ஜியாக இருக்கட்டும், எந்தவித எனர்ஜியாக இருக்கட்டும், லீக் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்க. உங்களுக்கு ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அது வந்து கார்மிக்குக்காக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து சோல்மேட்ஸ்க்காக இருக்கட்டும், இல்லை உங்கள் ட்வின்னுக்காக இருக்கட்டும், எதுலனா நீங்கள் வந்து லீக் பண்ணுறீங்களோ அதை ஃபுல்லுமே நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ஸ்டாப் பண்ணிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களை நீங்களே வந்து புரிஞ்சுப்பீங்க. உங்களோட பவரை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுப்பீங்க. அந்த டைமில் நீங்கள் இப்படி இருக்கிற காலகட்டத்தில் இந்த செப்பரேஷன் இந்த பீரியடில் உங்களுடைய ட்வின் உங்களுடைய மேஸ்குலின் நிறைய லெசன்ஸ் வந்து எடுப்பாங்க. அந்த 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 ஸ்பேஸ் வந்து கொடுக்கணும். ஸோ அந்த ஸ்பேஸை அவங்களுக்கு கொடுத்தால்தான் அந்த லெசன்ஸ் வந்து அவங்களால வந்து எடுக்க முடியும். இல்லைனா லெசன்ஸ் எடுக்க முடியாது. நீங்கள் லெசன்ஸ் எடுக்கவே நீங்கள் விட மாட்டேங்கிங்க முதல்ல மெயினாக, சரிங்களா? முதல்ல நம்ம ஃபெமினைன் என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள், சரிங்களா? ஸோ அவங்க லெசன்ஸ் எடுக்கணும். ஸோ லெசன்ஸ் எடுக்கணும்னா நீங்கள் உள்தன்மையில் நீங்கள் வந்து வளரணும். இத்தனை வருஷ காலங்கள் ஒரே இதில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தான் இதில் ஏதோ தப்பாக இருக்கிறீங்க அப்படிங்கிற கோணத்தை வந்து மாற்றுங்கள். அந்த தப்பாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள். ஸோ நம்ம தான் வந்து மாறணும். என்றைக்குமே நீங்கள் இந்த பயணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா நீங்கள் வந்து யோசித்துக்கோங்க. வளர்ந்துக்கிட்டே தான் நம்ம வந்து இருப்போம். ஒரு 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 குட்டை மாதிரி அதிலே வந்து நம்ம கடக்க மாட்டோம். நீங்கள் உங்கள் 5 வருஷம்னாலும் சரி, 10 வருஷம்னாலும் சரி, நீங்கள் வளர்றீங்களா அப்படின்னு பார்க்கணும். என்னைக்கு வந்து ஒரு 6 மாதமாக இருக்கட்டும், 3 மாதமாக இருக்கட்டும், நீங்கள் ஒரே நிலைமையில தான் நீங்கள் இருக்கிறீங்கன்னா நிச்சயமாக நான் அடித்து சொல்லுவேன், அதுக்கு வந்து நீங்கள் மட்டுமே காரணம். இந்த ஏற்றுக்கொள்ளுதலை வந்து நீங்கள் என்னைக்கு எடுக்கிறீங்களோ அன்னைக்கு வந்து நீங்கள் வளர ஆரம்பிச்சுவீங்க. அதனால் இந்த ஜேர்னி ஒன்றுமே வேண்டாங்க. இந்த ஜேர்னி வந்ததில் நீங்கள் பழசெல்லாம் நீங்கள் வந்து பாஸ்ட் லைஃப் ட்ராமாஸ் அதெல்லாம் வந்து ஹீல் பண்ணியிருப்பீங்க. பேசிக்கலி 5 வருஷம் இருக்கிறவங்க வந்து எல்லாமே பாஸ்ட் லைஃப் வந்து ஹீல் பண்ணியிருப்பீங்க. எல்லாமே பண்ணியிருப்பீங்க. எல்லா ஹீலிங்கும் நடந்து முடிஞ்சிருக்கும். நீங்கள் வந்து ஹீல் ஆகலை நீங்களே வந்து ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டு உள்ளே உட்காந்துருக்கிறீங்க. இதுதான் வந்து முக்கியம். எல்லாருமே எல்லாமே முடிச்சிருப்பாங்க. ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ்னா நிச்சயமாக பாஸ்ட் லைஃப். இப்போ என்ன பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த நேரத்தில் இந்த ஜேர்னிக்குள்ள உள்ள வந்தீங்க. ஸோ அந்த நேரத்தில் இருந்து நீங்க ரொம்ப வருஷமா போக வேண்டாம். மிஞ்சி மிஞ்சி போனா 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் ஓகே, எத்தனை வருஷம்னாலும் சரி. அந்த அந்த டைமில் நீங்கள் வந்து அந்த நேரத்துல இருந்து நீங்க வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. அந்த இயர்ல இருந்து நீங்க எடுங்க. அந்த இயர்ல இருந்து எடுக்கும்போது இந்த வருஷம் டு இந்த வருஷம் 1 இயராவே நீங்க எடுங்களேன். இந்த வருஷம் டு இந்த வருஷம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? என்ன நடந்திருக்கு? இதுதான் வந்து உள்தன்மையில் உங்களுக்கு நீங்களே வந்து ஹீலிங். அப்போ இப்படி நடந்திருக்கு. ஸோ நம்ம இதில் வளர்ந்துருக்கோமா? இந்த இயர் நம்ம வளர்ந்துருக்கிறோமா? ஓகே, என்னென்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம்? என்னென்ன ட்ராமாவை ஹீல் பண்ணியிருக்கோம்? என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு நம்மளுக்கு இப்படிங்கிறது. அப்போ நீங்கள் வளர்ந்துருக்கீங்க. அப்போ அடுத்த வருஷம் இதில் வந்து ஏதாவது ஒரு 6 மாதமோ இல்லை வந்து ஏதாவது ஒரு 3 மாதமோ நீங்கள் வந்து அப்படியே வந்து நிற்கிறீங்க அப்படின்னா அதில் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். நிச்சயமாக தப்பு அப்படின்னா தப்பு கிடையாது. உங்களுக்குள்ள நீங்க பார்க்காம இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். உள்தன்மையில் உள்நோக்கி பயணங்கள் வந்து நீங்க போகல அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த உள்நோக்கி பயணத்தை நீங்கள் போகல அப்படின்னு சொல்லும் போதே ஓகே, ஏதோ ஒரு ராங் இருக்கு இதுல. அப்ப நம்ம இதுல இருந்து கிளியர் பண்ணி நம்ம வெளியே வரணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க நீங்க எடுத்துட்டு நீங்க அதுல என்ன என்ன பண்ணியிருக்கோம் நீங்க ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆவீங்க. இப்போ என்னோட இதில் நான் வந்து நான் எப்போ வந்து ரொம்ப ரொம்ப வந்து அப்படி கடந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே தப்பு பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா அது வந்து என்னுடைய கர்மானால நான் வந்து இருந்தேன், சரிங்களா? நான் கட்டன்னு முன்னேறிக்கிட்டே தான் வந்தேன். ஆனால் ஒரு ஸ்டேஜில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே இருந்தேன் நான். அப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் நானு. குழப்பம் எல்லாமே வந்துட்டு நான் அப்ப ஏன் அப்படி இருக்கேன்? ஏன் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா,
அப்பதான் ஏன் நான் இப்படி இருக்கிறேன்? எதற்காக இந்த காலகட்டம் மட்டும் நான் வந்து வளரல அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்நோக்கி பார்க்கும்போது தான், தேவையில்லாமல் என்னோட எனர்ஜியை யாருக்காண்டியாவது நான் வந்து குடுத்துட்டு இருந்திருப்பேன். சரிங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அத்தனை எனர்ஜியும் என்ட்டருந்து எடுப்பாங்க. ஏதாவது ஒரு ரூபத்தில் எடுத்து, 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 எடுத்து நம்மள வந்து அ அழ வச்சுட்டு, நம்மள வந்து துன்பப்படுத்திட்டே இருப்பாங்க. ஸோ, இங்க நம்ம தியானம் பண்ண மந்திரம் படிக்க, படிக்க இங்க அவங்க உருவிக்கிட்டே இருப்பாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ, அவங்க உருக, உருக, உருக நீங்க என்ன இருப்பீங்க? நீங்க எல்லாம் பண்ணுவீங்க. இப்ப நான் வந்து மந்திரம் படிச்சுக்கிட்டே இருந்தாலும், இங்கருந்து உருவிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ, நான் கவனம் வந்து நம்மளோட ஜர்னில தான் இருந்தாலும், இவங்க யாராவது என்ட்ட இருந்து லீக் ஆயிட்டே இருந்தது. ஸோ, அதை தடுக்கும்போது தான் எனக்குள்ள அபார வளர்ச்சி கிடைச்சுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து பயங்கரமான வளர்ச்சி. அந்த அந்த உள்நோக்கி நான் பார்க்க பார்க்க வந்து அதெல்லாம் சொல்லவே முடியாது. ஏன்னா, நம்மளுக்கு வந்து பிரபஞ்சம் வந்து எப்போ குடுக்கலான்னு தான் காத்திருக்கும். நீங்க எப்போ இத உணர்றீங்கன்னு தான் காத்திருக்கும். ஏன்னா, நம்மலாம் வந்து ஒரு கிஃப்டட் சைல்டு பிரபஞ்சத்துக்கு. சரிங்களா? ஸோ ஏன் அப்டின்னா, ஒரு ஒரு சேவை செய்றதுக்காண்டி நம்மள வந்து கூட்டிட்டு வந்திருக்கு. ஸோ அந்த சேவைக்காண்டி உங்கள வந்து தயார் பண்ணணும் அப்டின்னா, முதல்ல உங்களே நீங்க கிளியர் பண்ணணும். நீங்க கிளியர் பண்ணா தான் அது அது சேவைக்கே நீங்க வந்து முடியும். அப்ப ஆக்சுவலா இந்த பயணத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, என்ன கண்டுபிடிப்போம் நம்ம? எதுக்காண்டி இந்த பயணம் வந்திருக்கிறோம்? நம்ம யார் அப்டிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். ஏன் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி இந்த பயணத்தை குடுத்துருக்காங்க. உங்களுக்குள்ள உள்ள எல்லா கர்மாஸையும் கிளியர் பண்றதுக்காண்டி குடுத்துருக்காங்க. உங்களுடைய தனித்தனியா இருக்கிறத சேர்றதுக்காண்டி நம்மளுக்கான பயணம், பிரிஞ்சு இருக்கிறத பயணம். அப்புறம் இன்னொன்னு சொல்லிக்கிறேன். ஆக்சுவலா நீங்க வெளியில உள்ள மேரேஜ் அப்படிங்கிறதை தாண்டி வந்து டிவைன் மேரேஜ் அந்த சாக்ரட் மேரேஜ் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த 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 இதை வந்து யாராலயும் வந்து கட் பண்ண முடியாது. இதுல வந்து நான் வந்து ஐய்யய்யோ! நான் சுதந்திரமாக நான் வந்து இருக்க போகிறேன் அப்படின்னா நீங்க வந்து இந்த ஆக்சுவலா இன்னொருத்தர் வந்து ரொம்ப புலம்பி இருந்தாங்க எனக்கு. எனக்கு வாட்ஸ்அப்ல அத இன்னொரு நாள் போடுறேன். நானு வீடியோவா. அ அவங்க வந்து என்ன அப்டின்னா, நான் சொன்னதாக சொன்னாங்க. இதெல்லாம் வந்து கட் பண்ணிர்லாம். இந்த கான்ட்ராக்ட்டே வந்து தூக்கிர்லாம் அப்டின்னு சொன்னேன்ட்டு. நான் என்னைக்காவது சொல்லியிருக்கிறேனா? நான் வந்து ட்வின் ஃப்ளேம் ஜேர்னிய நீங்க வந்து கட்டே பண்ண முடியாது. எல்லா இதையும் கட் பண்ணலாம். ஆனா உங்களோட ட்வின் ஃப்ளேம் ஜேர்னிய நீங்க கதறினாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, உங்களுக்கு உள்ள ஒன்ஸ் கொண்டு வந்து உள்ள உட்டுட்டு அப்டின்னு சொன்னா உங்களை வந்து அப்படியே அடிச்சு, துவைச்சு, அழகா காய போட்டு நீட்டா பண்ற வரைக்கும், உங்க அழுக்கெல்லாம் வந்து கிளியர் பண்ற வரைக்கும் இது விடவே விடாது. சரிங்களா? ஒன்ஸ் உனக்குன்னு அவங்க வந்து அதான் சொல்றேன்ல, அவங்க பயங்கர குழம்பி போயிருக்கிறாங்க. அவங்க பேசுறத பார்த்தே தெரியுது. ஏகப்பட்ட குழப்பம் இருக்கு அவங்கட்ட. பொலம்புறாங்க. அவ்ளோ பொலம்புறாங்க. அப்புறம் கடைசில வந்து அதான் நான் என்னன்னா, அவங்களுக்குள்ள உள்ள ஒரு மைண்ட் செட். எப்படி மைண்ட் செட்னா, இத விட்டு போயிரலாம். ஐய்யய்யோ! இதெல்லாம் வந்து யாராவது சொல்ல மாட்டாங்களா? இத வந்து போறதுக்கு வந்து ஏதாவது வழி இருக்கா? அதாவது என்னமோ சொல்லுவாங்கல்ல, ஏதாவது மருந்து இருந்தா குடுங்கப்பா. நான் வந்து இத விட்டு நான் வெளிய ஓடிருதேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கல்ல, அந்த மாரி கேட்குறாங்க அவங்க. அப்ப கடைசில வந்து நான் ஒரு நாளும் நான் சொன்னதே கிடையாது. இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னிக்கு ஒன்ஸ் நீங்க வந்துட்டீங்கன்னா, இதுதான் உங்களுக்கு ஏன்னா இது இறை குடுத்த பயணம். இது வந்து நம்ம குடுத்தது கிடையாது. இறை வந்து மேரேஜ் பண்ணி வச்சிருக்கிற கல்யாணத்த வந்து நீங்க வெளியில இருக்கிற மாரி டிவோர்ஸ்ன்னு சொல்லிட்டுனா அங்க முடியாது உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இது இறை சட்டம் உங்களுக்கு. அ இதுவே வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இது இறை குடுத்தத வந்து நீங்க நெனச்சா கூட அத வந்து இது பண்ண முடியாது. அது அது ரொம்ப விளைவுகளை வந்து ஃபர்ஸ்ட்டு ஆசையா இருக்குன்னு உள்ள வந்தது நீங்க தானே. ஸோ அவங்க என்ன சொல்ட்டாங்கன்னா கடைசில, நீங்க சொன்னீங்க நெறைய பேர்ட்ட கேட்டுருப்பாங்க போல தெரியுது. கடைசில என்ட்ட வந்து கேட்குறாங்க. நீங்க இத கட் பண்றதுக்கு இதுவே கான்ட்ராக்ட்டே வந்து நீங்க ரிலீஸ் பண்றதுக்கு நான் என்னைக்கு சொன்னேன்? கான்ட்ராக்ட் ட்வின் ஃப்ளேம்க்குள்ள ஒன்ஸ் வந்துட்டா முடியாது. இது வந்து அதாவது அவங்க வெளியவே அதான் தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க ட்வின் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ள நீங்க வந்து ஒன்றிணையிறது தான் அப்படிங்கிறத புரியலன்னு ஒன்ன தான். நீங்க எப்படிங்க? நீங்க யோசிச்சு பாருங்களேன். நீங்க 2 பேரும் ஹாஃப் உள்தன்மையில அவங்க இருக்கிறாங்க. உங்கள நீங்களே வெட்டிட்டு கொல்லுவீங்களா நீங்க? இது எப்படி அவங்க கேட்கறது அப்படிதாங்க இருக்கு. நம்மளுக்குள்ளேயே இருக்கிறாங்க. நீ வந்து இல்ல நீ வந்து டிவைன் மாஸ்குலின் நீ வேண்டாம். நீ போ அப்படின்னு உங்களுக்குள்ளே உள்ளத வெட்டி அனுப்புறீங்களா? இது அதுவே பண்ண முடியாது. இன்கேஸ் நம்ம 2 பேர் தனித்தனியா வேற வந்திருக்கோம். இத ஜாயின் பண்றதுக்கு தான் இவ்ளோ பாடுபட்டுட்டு இருக்கிறோம் நம்ம. இப்ப வந்துட்டு வந்து உங்களுக்குள்ளதே வெட்டுறது நீங்க சொன்னீங்க அப்படின்னா, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி நெறைய குழப்பத்துல வந்து நெறைய பேர் வந்து இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை வந்து ம்
நீங்க யார் நெனச்சாலும் இந்த பந்தத்தை வந்து முறிக்க முடியாது. சரிங்களா? இது இறைவன் போட்ட முடிச்சு, இறை குடுத்தது. ஸோ இந்த பந்தத்தை வந்து முறிச்சுக்கலான்னு சொல்லிட்டு பகல் கனவு கண்டுட்டு, அது ஏன் அப்டின்னா, அந்த அளவுக்கு அவங்க அதாவது அவங்க ஈகோவ உட்றதுக்கு வந்து மனசு இல்லன்னா, அடி உழ தான் செய்யும். சரிங்களா? ஈகோவ என்னைக்கு வந்து உட்றதுக்கு ஒரு மனுஷனுக்கு வந்து அ தைரியம் இல்லையோ, அகம்பாவத்தில் வந்து இருக்கிறானோ, அவனுக்கு அடி மேல அடி குடுத்துட்டே தான் இருக்கான். அத விடமாட்டாங்களாம். ஆனா, இந்த ட்வின்ல இருந்து மட்டும் இந்த பயணத்துல இருந்தும் எப்படியாவது ஓடிறணும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ, அது நடக்காதுங்கிறத மட்டும் நான் வந்து சொல்லிக்கிறேன். ஏன்னா, இது இறைவன் போட்ட முடிச்சு. இறைவன் போட்ட முடிச்ச வந்து யாராலயும் அதுல வந்து கட் பண்ண முடியாது. உலகத்துல யார் நெனச்சாலும் முடியாது. நம்ம நெனச்சாலுமே முடியாது. ஸோ, ஒன்ஸ் நீங்க பர்த் எடுக்கும்போதே இதுக் இது இத பண்ணி தான் நீங்க வந்து வந்திருப்பீங்க. உங்களுடைய சோல் கான்ட்ராக்ட்ட உங்களால மீறினீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது வந்து அதுக்கப்புறம் வர்ற பிறவிகளையும் உங்கள வச்சு செய்யறதுக்கு இறை வந்து காத்திருக்கும். ஸோ பெட்டர் இந்த பிறவியிலே வந்து நீங்க வந்து அத முடிக்கிறதுக்கான வழிய பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஏங்க இப்பமே இவ்வளோ கஷ்டப்பட்டு அழுறீங்களே நீங்க இதுக்கு, அடுத்த பிறவில இத தானே நடக்க போகுது. நீங்க வந்து அடுத்த பிறவில உங்களுக்கு அது அப்ப நீங்க எங்க பொறக்கீங்களோ, என்ன அடி வாங்க போறீங்களோ, அப்பவும் இத தான் குடுக்கும் லெசன்ஸ் சரிங்களா? ஸோ நீங்க ஐயோ! அப்பா இந்த பிறவில நம்ம ஜாலியா இருந்துட்டு போயிரலாம். அடுத்த பிறவில பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னா, அடுத்த பிறவில இதாங்க தொடரும். ஸோ எவ்வளத்துக்கு முடியுமோ அவ்வளத்துக்கு வந்து நீங்க அத க்யூர் பண்றது நல்லது. ஃபர்ஸ்ட்டு ஈகோவ வந்து உடைக்கணும். ஈகோ இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இந்த பயணத்தில் வந்து முன்னேறவே முடியாது. அப்படியே உட்காந்துருக்க வேண்டியதான். அம் ஓகே. ஸோ ஃபெமினைனுக்கு வந்து சொல்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அ இதுதான். ஃபெமினைன் பொறுத்தவரை எனர்ஜிய வந்து அ குடுக்காதீங்க. நீங்க ரிசீவ் பண்றதுக்கான மோட்ல வந்து நீங்க எப்ப மாறுறீங்களோ, உங்களுக்கு அந்த வளர்ச்சி வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்கும். இது நான் பார்த்தது. சரிங்களா? ஸோ, அதனால தான் நான் சொல்றேன். பயங்கர ஃபாஸ்ட்டா போகும். நம்ம இதில ஃபாஸ்ட்டுக்குன்னா குறைவே இருக்காது. நீங்க அந்த எப்பன்டா இவ இதில இருந்து மாறுவா? அப்படின்னு தான் இறை பார்த்துட்டுருக்கும். நீங்க மாறிட்டீங்க அப்படின்னா, டக்குன்னு வந்து உங்களுக்கு வந்து குடுத்துரும். ஓகே. தேங்க் யூ.